வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அன்பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 நாள் ஆயிடுச்சு. ராமாயணோட ட்ரெய்லர் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருக்கு. ஸ்டோரி ஓடிட்டு தான் இருக்கு, அது வேற விஷயம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ட்ரெய்லரை பார்க்கணும்ன்ற ஆர்வம் வருது. ஆனா நாங்க பார்க்காம அப்படியே விட்டாச்சு. முன்னாடி முடிவு பண்ணிட்டோம் இது பண்ணணும்னு. ஆனா அதுக்கு அடுத்தடுத்து நீங்க கேட்க சரி இது இப்பதான் வந்திருக்கு, இதை பண்ணிடுவோம்னால அது அப்படியே பேக்ல போயிடுச்சு. இப்பதான் அதுக்கான நேரம் கிடைச்சிச்சு. பாத்துடலாமா? பாத்துடலாம். அதேதான். உன் புதிய அரசு இது என்ன ராமாயணம் தானே? இவர் வெளியிருந்து அந்த மாதிரி தேவலோகம், பூலோகம், பாதாளலோகம், உலகத்திற்கும் இனி ஒரே வேந்தனே. இந்திரஜித். பேருண்டத்தில் இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து காப்பாற்றியுள்ளார். என் தலைப்புதல்வன் ராமன். உலகின் நன்மைக்கு என் உயிரியை இழந்தார். அதில் எனக்கு சந்தோஷம். ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்ணாச்சு. முடிவெடுத்து விட்டேன். ஒரு புதல்வனாக தந்தையின் வாக்கை காப்பாற்றுவது எனது கடமையாகும். உனக்கு 14 வருடம் வனவாசம். அந்த வாக்கு என்னாயிற்று? திருமணத்தன்று நீங்கள் எனக்கு கொடுத்தது. இனி நம் இருவருக்கும் ஒரே விதி. அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜனஸ்தானத்தின் இளவரசி சூர்பனகை. அவளுக்கு உங்கள் மீது ஒரு மயக்கம். ராமன் மீது பழி தீர்க்கப்படும் சூர்பனகை அவன் மரணம் மட்டுமல்ல, அவமானம். அற்பமாயிருக்காது. ராவணன் மூவுலகத்தின் வேந்தன் என்றான். அந்த மூவுலகத்தின் கண்முன்னே அவனை கொன்று வதைப்பேன். என்னுடைய சீதையை மீட்டு வருவேன். அவர் சிவபக்தருங்கிறத காட்டணும். ராவணன் ரொம்ப போல்டா காமிச்சிருக்காங்க. இது ராமயுகத்தின் உதயம். இப்ப இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நீ என்ன ஃபீல் பண்ற? ஆக்சுவலா நான் என்ன ஃபீல் பண்றேன், எது ஹனுமன் ஒரு கன்ஃபியூஷன் இன்னுமே போயிட்டு இருக்கு. ஹனுமன் இன்னும் காட்டப்படலைன்னு தான் என்னோட சஜஷனா இருக்கு. ஹனுமனை இன்ன வரைக்கும் அவங்க ஒரு மனுஷனா இது வரையும் காட்டினதே கிடையாது. எந்த ஒரு ஹனுமன் உண்மையிலேயே ஒரு மனுஷன் தானே. மனுஷனா இருக்கப்படாத எங்களோட தியரி படி நான் பார்த்தேன்னா
அனுமன் வந்து ஒரு தமிழராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஆப்பிரிக்கன் ஃபேஸ் கட் தான் இருக்கும். இப்ப இருக்க தமிழர்கள் கொஞ்சம் மாறி இருக்காங்க. முன்னாடி இருந்த தமிழர்கள் எல்லாம் பார்த்தோம்னா லைட்டா அந்த பல்லு எத்தி அந்த மாதிரிதான் இருக்கும். வாய் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் எத்தி தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவை கிரியேட் பண்ணி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். நான் இதை எப்படி பார்க்குறேன், இந்த மொத்த ராமாயண கதையுமே எப்படி நான் பார்க்குறேன்னா, இது ஒரு இதிகாச கதை தான். ஒரு சிவபக்தனுக்கும் வைணவம் சம்பந்தப்பட்ட ஒரு, அது எப்படின்னா சைவத்துக்கும் வைணவத்துக்கும் நடந்த பிரச்சனைனே வச்சுக்கோங்களேன். இப்படிதான் வந்து பிரச்சனையே போகும். அந்த காலகட்டத்தில் வந்து சைவமா மாலியமா அப்படிதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்ப இருந்தது வந்து மாலியம் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் வந்து பிரச்சனை போயிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் வந்து இந்த கதை உருவாகப்பட்டிருக்கலாம் தான் என்னோட சஜஷன். ஆக்சுவலா வந்து முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பேச்சு வழியா கதையா சொல்லுவோம்ல. இப்ப வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஒரு கதையை ஒரு மன்னர் கதையை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டே கடத்தணும்னா அதை பாடலா பாடுவாங்க. அப்படி பாடலா பாடி அடுத்து வந்து கூத்து பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த டைம்ல வால்மீகி தான் ஃபர்ஸ்ட் வந்து அவரோட புனைவுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில மாறுதல்களை பண்ணி, இதுல கொஞ்சம் புனைவும் இருக்கு. இல்ல இது அதுக்காண்டி சொல்லல, கம்பர் எழுதுனதுலயும் இல்ல. இது என்னன்னா இது வந்து நம்ம பேசணும்னா ரொம்ப கான்ட்ரோவர்சியா போகும். இதுல நிறைய விஷயங்கள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மாதிரி சொல்லப்படுது. ஆனா நான் ஒரு தியரி பாக்குறேன், பேசப்படுற தியரியில இது ஒரு தியரி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இப்ப நம்ம வால்மீகி எழுதின ராமாயணத்திலே வச்சுக்கோங்களேன், சீதாவோட கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீதா வந்துட்டு நிலத்துல இருந்து பிறந்தவங்க தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா சீதான்ற வேர்டுக்கு சான்ஸ்கிரிட்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உழவு கலப்பை இருக்குல்ல அதை இழுத்துட்டு போகும்போது ஒரு கோடு விழுகும். அந்த கோடுக்கு பேரு தான் வந்துட்டு சீதா சான்ஸ்கிரிட்ல. இத நம்ம ஜனக மன்னர் இருக்கார்ல, அவர் வந்து பூஜை பண்ணும் போதேவும் அந்த ஒரு சடங்கு செய்யும் போதுதான் நம்ம சீதா தேவி பிறந்ததா ஒரு தியரி இருக்கு. ஸோ ஆரம்ப காலகட்டத்துல ஒரு வளமான நிலம் அதை குறிக்கிறதுக்காக இந்த சொல் பயன்பட்டு வந்திருக்கலாம். அது காலப்போக்கில் என்னவா மாறி இருக்கலாம்னா, வளமான நிலம் வரணும்னா அதுக்கு ஒரு டெய்டி வேணும், அதுக்கான ஒரு கடவுளா வணங்கப்பட்டவங்களா சீதா தேவி இருந்திருக்கலாம். பின் காலத்துல வந்து நிறைய புனைவுகளா இருக்கட்டும், நிறைய கதைகள் வந்து அந்த ஒரு செவிவழி கதைகளை கேட்டு கேட்டு ஒருத்தருடைய கற்பனைகளுக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கு. நிறைய பேருக்கு இதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஆமா, அந்த மாதிரி நிறைய தியரி இருக்கு. இப்ப நான் சொன்னதுமே ஒரு தியரி தான். ஏன்னா நம்ம கிட்ட எதுக்குமே வரலாற்று சான்று கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம கம்பர் எழுதியிருக்காரு பாத்தீங்களா, கம்பர் எழுதுனதுல நிறைய மாத்தி எழுதியிருக்காரு. ஆக்சுவலா நம்ம சூர்பனகை வந்து வால்மீகி எழுதுனதுல வந்து அழகாவே காட்டியிருக்க மாட்டாங்க, அரக்கினோட முடிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கம்பர் எழுதுனதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவ அரக்கியாதான் ராமரை பார்க்க வர்றா. அதுக்கப்புறம் அவ என்னவா மாறிடுறானா, திங்களின் சிறந்து ஒளிர் முகத்தல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது அவ வந்து நிலவை விட அப்படியே அழகாயிட்டாலாமா. ராமரை பாக்குறதுக்காண்டி உருமாறுவாள். அப்போ வந்து 3 விட ஆமா ஒரு மாதிரிதான் வந்திருக்காங்க. ஆனா வந்து அவர் இன்னுமே அழகா அவர் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து இவ்வளவு அழகா வர்ணனையெல்லாம் கொடுத்து அவன் இந்த மாதிரி மாறிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சூர்பனகை போய் ராவணன்ட்ட சொல்லும் போது சீதாவை அவங்கள விட அழகா சொல்றாங்க, என்னை விட ஒருத்தி அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு நிலத்துக்கான பிரச்சனை தான். அது வந்து அந்த சதன் பார்ட் சைடு வந்து ஒரு நிலத்தோட விரிவாக்கத்துக்காக நடந்த ஒரு போர் தான் 2 மன்னருக்கு இடையிலன்ற ஒரு தியரி இருந்தாலும் இன்னொரு தியரி இருக்கு. லங்கான்றது வந்து ஸ்ரீலங்கான்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். லங்கா தீவு, லங்கா இதுன்னு சொல்றது. ஸோ அது லங்கா நகர் வந்து உண்மையிலே அது வந்து தீவுன்னு அந்த சான்ஸ்கிரிட் இது படி பார்த்தோம்னா அது ஒரு தீவு, ஏதோ ஒரு தீவு. அது வந்து இந்த தீவு தான் இல்லை, ஏதோ ஒரு தீவை தான் வந்து லங்கா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அப்படி வேற தீவு சம்மந்தப்பட்டு கூட இருக்கலாம். நாங்கள் வந்து பாலியில் போய் ஒரு ராமாயணம் பார்த்தோம். அப்புறம் வந்து தாய்லாந்துல ஒரு ராமாயணம். ஆனா நாங்க பாலியில பார்த்த ராமாயணம்லாம் ரொம்ப அனுமாரா இருக்கட்டும், இல்ல ராவணன் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி, அப்புறம் வந்து சூர்பனகையா இருக்கு, அவங்களெல்லாம் ரொம்ப அப்படியே கோரமான ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்டா தான் அதை ஃபீல் பண்ண வச்சிருந்தாங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ராவணன் வந்து ஒரு தமிழனா தான் நான் பாக்குறேன். ஒரு நல்ல சிவபக்தனா இருக்க ஒரு தமிழனா தான் நான் பாக்குறேன். இதுல வந்து ஜஸ்டிபிகேஷனுக்கு நம்ம நிறைய விஷயங்களுக்கு நம்ம போலாம். உனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ராவணன் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா தான் காமிச்சிருக்காங்க. இந்த மேஜிக்கல் போடல 10 கலையில சிறந்தவர், அது 10 தலையா மாறிடுச்சு. அது வந்து அப்படியே காலப்போக்குல அது வந்து 10 தலை ராவணன், 10 தலை ராவணன், சபாஷ் ராவணன். சாய் பல்லவி எப்படி நீங்க சீதாவை போடலாம். சூர்பனகை வந்து பார்க்க அழகா இருக்காங்க, மேக்கப்லாம் போட்டு பயங்கரமா அழகா இருக்காங்க.
சூர்பனகை ஆக்சுவலா அசிங்கமா தான் இருப்பாங்க, அவங்கள நீங்க கருப்பா தான் காட்டியிருக்கணும். ஆனா சூர்பனகை வந்து நீங்க அழகா கருப்புனா அசிங்கம்ன்ற மாதிரி அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஆமா. போயிடுச்சு. ஆமா. அதாவது சூர்பனகைனாலே கருப்பான ஒரு ஃபேஸ் இருக்கும், அப்புறம் வந்து அவங்க பார்க்கவே வந்து கொடூரமா இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம நீங்க வந்து ரொம்ப எலகன்ஸா காட்டியிருக்கீங்க. ஆனா சீதா தேவி வந்து பார்க்க வந்து எங்களுக்கு அந்த கருணை தெரியல அவங்க கண்ணுல. ஒன்றும் இல்லை, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சீதா தேவியா இருக்கவங்க இயற்கையிலேயே அழகு. அப்படிதான் கம்பருடைய ராமாயணத்திலயுமே அவர் சொல்லியிருக்காங்க. சீதா தேவியா எல்லா இருக்கவங்க ராமாயணத்துலயும் அதுதான். எல்லா அதான் இயற்கையிலேயே அவங்க ரொம்ப ஒரு அழகான ஆளு. ஓகேயா, நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்துல சாயங்கள்லாம் இருந்துச்சுதான், முகப்பூச்சுலாம் இருந்துச்சுதான். ஆனா இந்த அளவுக்கு ஃபவுண்டேஷனு கான்டோர் அதெல்லாம் இருந்துச்சா? கிடையாது. அப்ப சீதா தேவி ரொம்ப இயல்பா தான் காமிச்சிருக்காங்க. எனக்கு அவங்கள சீதாவா பார்க்க முடியப்ப ஏத்துக்க முடியுது. ஆனா நிறைய பேருக்கு ஏத்துக்க முடியல. பாக்குறதுக்கு வந்து அவங்க வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது. அது ஏன்னு எனக்கு இன்ன வரையும் புரியல. எனக்கு பார்க்க இயல்பா தான் தெரியுறாங்க. என்னென்ன வகையிலலாம் பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ, என்னென்ன வகையிலலாம் வந்து அரசியலை வந்து புகுத்த முடியுமோ, நம்மளை சுத்தி நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். நம்மளை வந்து சாமின்னு சொல்லி வணங்க வைக்கிறாங்கன்னா கூட அதில் ஒருத்தரோட எள்ளி நகையாடல் இருக்கும். இப்போ வந்து ஹனுமனை நம்ம வணங்குறோம் அப்படின்னா வால் இருக்கிற உயிரினத்தால் பேச முடியுமாங்கிறதே கேள்விக்குறிதான். அதுக்கே ப்ரூஃப் கிடையாது. அப்போ அதை நம்ம வணங்குறோம் அப்படின்னா நிஜமாவே நம்மளை உயர்த்தி தான் அதை போட்டிருக்கானா, அதை சொல்றானா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய நிலைமை வருது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்மளை புகழ்றானா இல்லை என்னடா பண்றான் அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஹிஸ்ட்ரியில வந்து முக்காவாசி பொய் இருக்கும், காவாசி தான் உண்மை இருக்கும். ஸோ எதையுமே நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறதுமே தியரி தான். நாங்கள் இப்போ பேசுறது இது வந்து இப்போ வந்து அஃபண்ட் ஆகி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமா, இது முழுக்க முழுக்க எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்றோம். செருப்படி வாங்க போறோம் நம்ம.